ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று சட்டசபையில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே லைவாக பார்த்துருப்பீங்க. எதிர்கட்சி ப்ளஸ் ஆளுங்கட்சி அப்படின்னு ரெண்டுமே பார்த்தோன்னா பயங்கரமான ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. தளபதி விஜய் ஒரு ரிப்ளை கொடுத்தது. எனக்கு என்ன ஃபஸ்ட் டைம் தளபதி சட்டமன்றத்துக்கு போகிற மாதிரியெல்லாம் தெரியல. அவர் போய் அந்தளவுக்கு ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற நபர்களுக்கு பார்த்தோன்னா பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. சரி, இந்த சட்டசபையில் நடந்த சில விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து நான் அரசியலுக்கு வந்துட்டேன், இனி என்னோடய முழு வேலையும் அரசியல் தான், மக்கள் பணி தான் என்னோடய பணியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அரசியலில் இறங்கினதுலேருந்து எல்லா கட்சிகளும், எந்த கட்சின்னு பேலன்ஸ்லாம் கிடையாது, எல்லா கட்சிகளுமே விஜய் அவர்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சித்தாங்க அப்படிங்கிறது தெரியும், எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க அப்படின்றது தெரியும். அவரோட தொழில் ரீதியாக சினிமாக்கார கூத்தாடி அப்படின்னு பேசுனது, அதுக்கப்புறமா விஜய் வெளியவான்னு பேசுனது, அந்த போடாவாடான்னு கூட அந்த சாட்டை துரைமுருகன் பேசுனது, சீமான் பார்த்தோன்னா லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடும் அப்படின்றது, தற்கொலை கூட்டம் அப்படிங்கிறது, கொள்கை இல்லாத கூட்டம், அறிவில்லாத கூட்டம், அதுக்கு ஒரு தற்கொலையாக தலைவனாக இருக்கார் அப்படின்னு பல விஷயங்களை பேசி எள்ளி நகையாடினாங்க. விஜய் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, தளபதி ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா எள்ளி நகையாடினாங்க. ஆனால் இந்த 2 நாட்களாக தளபதி விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காருல, அங்கே திமுக நபர்கள், அதிமுக நபர்கள், இதர கட்சிகள் சேர்ந்த எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்களே எம்எல்ஏக்களாக, அவங்க விஜய் அவர்கள் என்ன சொல்லி கூப்பிட்றாங்க? மாண்புமிகு திரு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரேமலாதெல்லாம் லாலிபாப் சாப்பிட்றன்னு சொல்லிச்சு. அவங்களும் பார்த்தோன்னா தம்பி முதலமைச்சர் விஜய் அப்படின்றது, உதயநிதி ஸ்டாலின் அவரும் பார்த்தோன்னா மாண்பு முதலமைச்சர் அப்படின்றது, எதிர்க்கட்சி தலைவர் அவரும், அதுக்கப்புறமா எடப்பாடி அவர்கள், எல்லாருமே அங்கே இருந்த நிறைய பேர் விஜயாவில் விமர்சிச்சுக்கிறாங்க. எல்லாருமே அப்படி தான் கூப்பிட்டாங்க. இனிமேலும் அப்படி தான் கூப்பிடக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அதில் மாற்றமே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் யாரையுமே தரைக்குறவே பேசலை. விஜய் அவர் மட்டும் மாண்புமிகுன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் யாரையுமே தரைக்குறவே பேசவே இல்லையே. அவர் ஸ்டைலில் அவர் அப்படியே இருந்தார். இவங்க தான் பார்த்தோன்னா அந்த மாதிரி கேவலப்படுத்தி விஷயங்களை பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சட்டசபைக்கு போயிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ மாண்புமிகு திரு முதலமைச்சர் அவர்களே, வேறு லெவலில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் த நேம் இஸ் தளபதி மட்டும்தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை எந்த அளவுக்கு பார்த்தோன்னா இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்றதுல முழு நம்பிக்கையாக இருந்தார் விஜய் அவர்கள். அதுதான் சட்டமன்றத்தில் நடந்தது. 2 விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க. பயங்கர ஹாப்பி. எனக்கு இதுக்கு மேலே ஆட்சி கவர்ந்தாலும் சரி, கவரலைனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நினச்சதை, அவர் எந்த அளவுக்கு வசைப்பாடினாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா, அதாவது தூற்றியவர்களை போற்றும் விஜய் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தூற்றியவர்களையும் போற்ற வைத்த விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த லெவலில் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதுக்கு தளபதிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த மன வலிமை. அது நம்மகிட்டையும் இருக்கணும், நம்மளும் இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு தளபதி ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ அதையே தான் விஜய் அவர்கள் நேற்று சட்டமன்றத்திலையும் பேசியிருந்தார். திமுகவோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார்ல, திமிர் பேச்சு. அந்த திமிர் பேச்சுக்கு விஜய் அவர்கள் எந்த ரியாக்ஷனும் படுத்தலை, சும்மா சைலண்ட்டாக இருந்தார். அவர் அதுக்கு முந்தின நாளே சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளை எந்த அளவுக்கு கேவலமாகவும் இழிவாகவும் பார்த்தோன்னா வசைப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட போகிறது கிடையாது, நம்ம அவங்க மாதிரியே ரிப்ளை பண்ண போகிறது கிடையாது, சைலண்ட்டாகவே இருந்து வேலையை செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ அதே திமிர் பேச்சை திமுக பேசியிருக்கு. திமுகவோட திமிர் பேச்சும் வன்மமும் எங்கே தெரியுது அப்படின்னா, நாங்கள் ஒரு எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களே வார்த்தைக்கு வார்த்தை. அதை தளபதி விஜய் அவர்களே போட்டு உடச்சிட்டார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது மட்டும் நான் அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாயிண்ட் தளபதி சொன்னதுலேயே. பெருந்தன்மை பாடல் பாடும் திமுக, தாவேக ஆட்சி அமைக்கக்கூடாது என திமுக செய்த வேலைகள் அம்பலமாகி விட்டன, ஆனால் தாவேக ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம் என்ற பெருந்தன்மை பாடலை பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உண்மைதானே? தாவேக ஆட்சி வந்துடவே கூடாது அப்படின்னு பல வேலைகளை செஞ்சாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் நாங்கள் எதிரி கட்சி எல்லாமே எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு பெருந்தன்மை பாடல் பாடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுனது திமிர் பேச்சாக தான் இருந்துச்சே தவிர அது ஒரு நாகரிகமான பேச்சோ இல்லை எதிர்கட்சின்ற பேச்சோ கிடையாது. எதிரி கட்சி பேச்சு தான் பேசிகிட்டு இருந்தார் உதயநிதி அவர்கள். அந்த லெவலில் தான் நேற்று அவரோட ஸ்பீச் இருந்துச்சு. அதுக்கு தான் இப்போ ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். தளபதியும் நேற்று நைட்டு அதுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது 66% மக்கள் விஜயை நிராகரிச்சிட்டாங்க, தாவேக அரசு நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு பேசினார். அதுக்கு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் 76% மக்கள் திமுக தங்களுக்கு தேவையில்லை என முடிவு எடுத்து விட்டனர். அதனால தான் பார்த்தோன்னா அவங்களுக்கு 76% மக்கள் ஒதுக்கி விட்டுட்டு 24% மக்கள் மட்டும் ஓட்டு செலுத்தியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அவங்களை காட்டில் 10% 35% வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பற்றி நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். நம்மளும் தளபதி இதை பற்றி பேசுவார்னு நினச்சோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நைட்டும் பேசிட்டார். அதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்களை பேசியிருக்காரு. கொளத்தூரை பார்த்தும் கூட புரியல உங்களுக்கு. கொளத்தூருங்கிறது ஸ்டாலினோட தொகுதி. அங்கே அவர் தான் டெஃபினட்டாக பார்த்தோன்னா ஜெயிப்பார் அப்படின்னு பயங்கரமாக நம்பிட்டு இருந்தாங்க. எப்பவுமே அவர் தான் அப்படின்னு இருந்தாங்க. எங்களுடைய சீற்றம் எந்த லெவல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டிருந்தார்.
என்ன சொன்னார் உதயநிதி? 2 தொகுதிகளையுமே நம்பாமல் நின்னார் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு தான் எங்களுடைய வெற்றி பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத குளத்தூரில் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கல. ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியோட தலைவரை குளத்தூரில் தோக்கடிச்சிருக்காரு தளபதி விஜய். அதை கூட பார்த்து உங்களுக்கு என்ன புரியலையா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. புரிஞ்சுக்கங்க, இந்த கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன தான் பேசினாலும் நாங்கள் மறுபடியும் இன்னும் மேலே போயிட்டே தான் இருப்போம். நீங்கள் பேசி கீழே போயிடாதீங்க. அது எங்களுக்குண்டான கெப்பாசிட்டி அப்படின்றத விஜய் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காரு. அதாவது திமுக அமைச்சர்கள் 15 பேரின் தோல்வியை பார்த்தும் கூடவா இன்னும் புரியவில்லை அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. 15 பேரை தூக்கி சாப்பிட்டது யார்? தமிழக வெற்றி கழகத்தில் இவங்க தற்குறிகள் பேசுனாங்கள்ல, அந்த நபர்கள் அவங்க தான். ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க, இது வரைக்கும் சட்டமன்றத்துக்கே போகாத நபர்கள் 15 அமைச்சர்களை தூக்கி வீசியிருக்காங்க. அந்த வெற்றி கூட பார்த்துவா தெரில அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு விஜயெல்லாம் காரணம் கிடையாது. விஜய் அப்படிங்கிற நபர் பின்னாடி நிற்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் சக்தி தான் அந்த 15 அமைச்சர்களை தூக்கி வீசியிருக்கு. முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் தூக்கி போட்டிருக்கு. அந்த அலை பார்த்துனா மக்கள் முன்னாடி நீங்கள் நிற்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு விஜய் அவர்களை தரம் தாழ்ந்து அவசைப்படுறீங்களோ அது இன்னும் மேலும் விஜய் அவர்களுக்கு வலுவதாக கொடுத்துட்ருக்கும். அதுதான் தளபதி நேற்று சொல்லியிருந்தார். நம்ம கடந்து போவோம். மக்கள் இவங்க பேசுகிற மாதிரி திமிர்த்தனமாவோ நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம கடந்து போவோம், செயலில் காட்டுவோம் அப்படின்னு அவருடைய பெருந்தன்மையை அங்கே காட்டுது. முதலமைச்சர் ஆகிட்டார், அதனால் மட்டும் அப்படி கிடையாது. அவர் எப்பவுமே அப்படி இருந்தனால இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்கார். அது இந்த கட்சிகள் மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிங்க. இல்லை அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற சுனாமி இதை விட பார்த்தோன்னா டபுள் மடங்காக வீசும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல அந்த மாண்பை போற்றுவோம் அப்படின்னு, அண்ணாவின் கனிவை பின்பற்றுவோம். நாகரிகமான பதிவு கொடுத்து திமுக பேசியது. நம் அரசியல் நாகரிகம் எப்படிப்பட்டது என்பதை தமிழகமே பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக என்னதான் நம்மை அர்த்தமற்ற முறையில் ஏளனமாக பேசினாலும் நாகரிகம் காக்கும் இயக்கமாகவே தாவேக இருக்கும். அறிஞர் அண்ணாவின் கனிவைத்தான் அரசியலிலும் நாம் பின்பற்ற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. நீ என்ன வேணால் பேசிட்டு போ, நான் அதுக்கு பெரிய அளவு ரிப்ளைலாம் கொடுக்க போகிறதில்ல. நான் செய்களை செஞ்சு காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணாவோட வழி தான் நான் பின்பற்ற போகிறேன்னார். அதை முதலே பண்ணிட்டார். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தளபதி போனார்ல, அப்போவே அண்ணா பண்ண விஷயத்தை தளபதி பண்ணிட்டார் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அந்த நாகரிகமான அரசியலும் அவர் கையில் எடுத்திருக்காரு. சட்டசபையிலும் நீங்கள் என்ன தான் பேசினாலும் நாங்கள் நாகரிகமான அரசியல் தான் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்றதையும் பேசியிருக்காரு. அதையும் சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டசபையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாலோ எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி பார்த்து சில கேள்விகளை கேட்டுட்டாலோ உடனே லைவை கட் பண்ணிடுவாங்க இந்த திமுக நபர்கள். ஆனால் இங்கே நாங்கள் எதையுமே மறக்கலை. திமுக நபர்கள் என்ன பேசுனாங்களோ அதையும் ஒளிபரப்பியிருக்கோம். நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறதும் லைவாக காட்டியிருக்கோம். நாங்களாம் அதை பண்ணவே மாட்டோம். எல்லாத்தையுமே மக்கள் பார்க்கட்டும், பார்த்துக்கிட்டு யார் நாகரிகமான அரசியல் முன்னெடுக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் லைவாக அப்படியே தான் மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தளபதி பேசியிருந்தது. இன்னும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அந்தளவுக்கு தான் அவர் மண் போட்டிருக்காரு. இவ்வளோ விஷயங்களை தளபதி பேசியிருந்தார். பார்த்துருப்பீங்க, ரிப்ளை கொடுத்துருந்தார். இந்த ரிப்ளை கொடுத்ததுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவுலலாம் பதில் சொல்ல தெரியல, பதில் சொல்ல முடியாது. அது வேறு விஷயம். பதிலுக்கு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுனதுக்கு வீட்டில் போய் விஜய் ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறாரு இந்த உதயநிதி ஸ்டாலின். இல்லை எனக்கு நான் தான் சொல்கிறேன், எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றதுக்கு துளியும் தகுதி இல்லாத ஒரு நபர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின். இவங்க பாட்டுக்கு பேசிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளிநடப்புன்னு வெளியே கிளம்பி ஓடி போயிட்டாங்க. பேசுறதுக்கு ரிப்ளை தளபதி பேசுகிறாருல, பதிலுரைன்னு ஒன்று இருக்குல்ல, பதிலுரை கேட்டு போக வேண்டியதானே. இவங்க கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிட்டாங்க. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், தாவைக்கு ஆட்சி ஏற்பதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தடையாக இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த பேரை விட்டு வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு வெளியேறிட்டாங்க. நீ அங்கேயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா விஜயோட பதிலுரை கேட்டு போயிருக்கலாம்ல, அப்படியே பேசியிருப்பார். சரி, அவங்களே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தளபதி பேசலை. அதுக்கப்புறமா ரிப்ளை கொடுத்தாரு. நீயே பயந்தாங்கோல மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இப்போ ரிப்ளை விஜயால் வீட்டில் போய் கொடுக்குறாரு அப்படின்னா நீ எதுக்கு வீட்டுக்கு ஓடணும்? அங்கேயே இருக்க வேண்டியதானே. அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா விஜயோட பதிலுரையும் கேட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, அதுக்கு தானே நாங்கள் ஓடுனது. இதன்னு பேசிட்டார் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கேவலமாக போயிருக்கலாம். அதனால தான் நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். விஜய் அப்படின்றதுல பேச மாட்டார்னு நினச்சிட்டோம். வீட்டில் போய் ட்வீட்டை போட்டு விட்டார் அப்படின்னு பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க. இப்போது என்ன உதயநிதி அவர்கள் எனக்கு தெரியல, எதிர்க்கட்சி தலைவர்ன்ற பதவியை எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்கு கொடுத்தார் அப்படின்னு. சட்டமன்றத்துக்கு வந்த 2 நாள்லையுமே பார்த்தோன்னா அநாகரிகமான பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு, ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்காரு, மீம் கண்டென்ட்டாக. அது ஸ்டாலின் பார்க்குறாரா இல்லையான்றது தெரியல. இவர் கையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுக குழி தோண்டி புதைக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இன்னமும் விஜய் தான் குழி தோண்டி புதைக்க வந்துட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்களே இவங்க கட்சி தூக்கி புதைக்க போகிறாங்க. 108 பெரும்பான்மை வச்சுருக்கிற விஜய் அவர்களை பார்த்து பெரும்பான்மை இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். 73 சீட்டை வச்சுக்கிட்டு, அதுவும் கூட்டணி கட்சிகளோடு வச்சுக்கிட்டு 59 சீட்டு தான் திமுகவோடது, மீதியெல்லாம் கூட்டணி கட்சிகளோடது. இவர் தாவேக்காவோ பெரும்பான்மை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரியான ஒரு காமெடி அப்படிங்கிறது கண்டிப்பாக சட்டசபையில் யாராலையும் பண்ண முடியாது. கூட்டணி கட்சிகளோடு தான் போட்டி போடுது. அந்த தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. திமுகவுக்கு பார்த்தோன்னா 1996 எலெக்ஷனில் 96 சீட்டு வின் பண்ணிட்டாங்க தனியாக. அதுக்கப்புறமா அதிமுக வந்து 61 சீட்டை வின் பண்ணியிருக்கு. காங்கிரஸ் வந்து 34 சீட்டை வின் பண்ணியிருக்கு. ஆனால் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்குது. இதில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அந்த எலெக்ஷனில் தான் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தார். 8% வாக்கை வாங்கியிருந்தார். அவர் ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்தார், விருதாச்சலத்தில். சரி, இப்படி எல்லாருமே வந்து நின்ட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே பெரும்பான்மைன்றது கிடைக்கவே இல்லை. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கவே இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு முக்கியமான நம்பர்ஸில் இல்லாமல் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தாங்க. அப்போ திமுக தான் முன்னிலை வகிக்குது. எப்படி இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக வந்து 96 சீட்டை வின் பண்ணியிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு அது பத்தாதில்ல. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 34 தொகுதியில் ஜெயிச்சிருந்த காங்கிரஸ்கிட்ட நிபந்தனையற்ற ஆதரவுன்றது அவங்க கொடுத்தனால கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைச்சார். சரி, கூட்டணி கட்சிகள் தானே, அவங்க கொடுக்காம வேறு யார் கொடுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பெரும்பான்மை சொல்கிறோம். தனி பெரும்பான்மை வேறு, பெரும்பான்மைன்றது வேறு. விஜய் அவர்களாவது தனி பெரும்பான்மையாக 108 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தார். ஆனால் கருணாநிதி அவர்கள், திமுக கட்சியினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் கூட இல்லை, கருணாநிதி அவர்கள், அவரோட பார்த்தோன்னா பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அப்படி தானே கருணாநிதி, அவரே தனி பெரும்பான்மையில் வெறும் 96 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. 100 கூட தொடலை. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் 108 தொட்டிருக்காரு. அதுதான் தனி பெரும்பான்மை. அந்த தனிப்பெரும்பான்மையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் கிண்டல் பண்ணுறாரு. அப்படின்னா தனிப்பெருமை பல ஆண்டு காலமாக கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. கருணாநிதி யார் தெரியுமா, அவரோட வரலாறு தெரியுமா, திமுகவோட அரசியல் வரலாறு தெரியுமா அப்படின்னு பேசுவாங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அத்தனை வருஷம் கூடி வெறும் 96 சீட்டு தான் தனிப்பெரும்பான்மையில் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இங்கே 2 வருஷத்தில் பார்த்தோன்னா கட்சி ஆரம்பித்து 108 சீட்டை விஜயவால் வின் பண்ணியிருக்காரு. அப்போ கருணாநிதியே தூக்கி சாப்பிட்டார் விஜயவால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் மாற்றமே இல்லை. எம்ஜிஆரை சொல்லும் போது கருணாநிதி சொல்லக்கூடாதானே. அந்தளவுக்கு தனிப்பெரும்பான்மையை விஜய் அவர்கள் திமுக கட்சியும் தாண்டி வச்சிருக்காரு. அப்போ கூட்டணி கட்சிகள் அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் எப்படி ஆயிருக்கும்ன்றதே தெரியல. கன்ஃபார்மாக ரீஎலெக்ஷன் வந்திருக்கும். திமுகனாலே தனிச்சின்னே 96 தான் வாங்க முடியுது அந்த எலெக்ஷனில். ஆனால் இங்கே வந்து தனிப்பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்காத சூழலில் விஜய் அவர்கள் கடன் வாங்கி ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன மூலம் கிட்டத்தட்ட கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்திட்டு இருந்துருக்கிறது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு வரலாறுனா என்ன தெரிஞ்சுட்டு தயவு செஞ்சு பேசுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இல்லைனா தூண்டி எடுக்கப்படும். கொத்தடிமைகள் மாதிரி அப்படியே கம்முன்னு போகிற பசங்களாம் கிடையாது தாவேக பசங்க. எங்கே இருந்தாலும் தூண்டி எடுத்து வச்சு கிழிச்சு செஞ்சுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு வார்த்தைகளை கவனமாக கையாளவும். ரீலில் இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா ரீல் போடாமல் ரியலாக ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கும் விஜய் சொன்னார் டிஜிட்டலை நம்பி நாங்கள் இல்லை, மக்களோட உணர்வுகளை நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நீங்கள் பார்த்தோன்னா டிஜிட்டலில் தானே ஆட்சி நடத்துறீங்க அப்படின்றது தளபதியும் கிண்டல் பண்ணியிருந்தார். அதையும் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இவங்க பண்ணுறத நம்ம பண்ணுற மாதிரி, நம்ம மட்டும்தான் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பிம்பத்தை செட் பண்ணுவாங்களா, அதுதான் திமுக. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு எதிர்க்கட்சி தலைவராக. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு சில லூசுத்தனமான விஷயங்களை பேசுனீங்க அப்படின்னா திமுக இன்னும் டவுன் ஆகும். லைவில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க அப்படின்றது நம்ம சொல்லிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, நீங்களே பார்த்தோன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.